இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இந்த ரூம்ல இருந்து வரீங்க? வயிறு கொஞ்சம் கலக்கற மாதிரி இருந்துச்சு. அந்த பாத்ரூம் போயிட்டு வந்தேன். புருஷா, இங்க வாயே. என்ன எப்படி கூப்பிடுற? இனிமே இப்படி புருஷன் தான் கூப்பிடுவேன். செல்லமா வாடா போடான்னு கூட கூப்பிடுவேன். நீ அதெல்லாம் கண்டுக்க கூடாது. சரி, எது கூப்பிட்டு சொல்லு. ஐயரு மாயில கொஞ்சம் பறிச்சிட்டு வர சொன்னாரு. எனக்கு எட்டல, அதான் உன்னை கூப்பிட்டேன். மாயில தானே, நான் பறிச்சு தரேன். ஐயோ, நீ அவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் செய்யாத. என்ன தூக்கி விடுற ஈஸியான வேலை செய். நானே பறிச்சுக்கிறேன். எப்படி? மாயில பறிக்கிறது எனக்கு கஷ்டமான வேலை, உன்னை தூக்குறது ஈஸியான வேலையா? அவ புது பொண்டாட்டி இப்படி தூக்க சொல்ல மாட்டாளான்னு கிடந்து அலையறானுங்க. நீ என்னடானா இவ்ளோ யோசிக்கிற? யோசிக்காம தூக்குப்பா. பந்தக்கால் அங்க இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. என்ன பண்ற நீ? எனக்கு பிடிச்சத நான் பண்றேன். இதெல்லாம் உன்கிட்ட பண்ணாம வேற யார்கிட்ட பண்ண முடியும்? இப்போதானே இதெல்லாம் ஆரம்பம். இனிமே போக போக நடக்கிறத பார்க்க தானே போறேன். வந்து பந்தக்கால் நடுங்கோ. नमस्तेस्तु महामाये श्रीपीठेश्वर पूजिते शंखचक्र गदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे कोलासुभयंकरी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयंकरी सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोस्तुते सिद्धिबुद्धिप्रदे देवी मुक्तिमुक्तिप्रदायिनी मंत्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोस्तुते आद्यन्तरहिते देवी आदिशक्तिमगेश्वरी योगज्ञे योग संबोधे महालक्ष्मी नमोस्तुते स्थूल सूक्ष्म महारुद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्माता महालक्ष्मी नमोस्तुते श्वेतांबरधरे देवी नानालंकारभूषिते जगस्थिते जगन्माता महालक्ष्मी नमोस्तुते महालक्ष्मी अष्टकं स्तोत्रं यपठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वथा एककाले पठेत् नित्यं महापापविनाशनम् ओम राजाधिराजाय प्रसह्यदाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे तमेका मां कामकामाय मह्यं कामेश्वरो वै सर्वनो ददातु. மேடம், என் வாழ்க்கையை காப்பாத்துங்க மேடம். என் வாழ்க்கையை நீங்க தான் காப்பாத்தணும். யார் நீ?
எதுக்காக இங்க வந்து என்ன காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுற? மேடம், என் பேரு லக்ஷ்மி. இதோ நிக்கிறாரே செல்வம். இவர் என்ன மனசார காதலிச்சிட்டு இப்ப உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாரு. என்ன சொல்ற? இவர் உன்னை காதலிச்சாரா? ஆமா மேடம், என்ன காதலிச்சிட்டு இப்ப வசதியான இடம் கிடைச்சதும் என்ன கலட்டி விட பாக்குறாரு. ஐயோ, இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. இவ பொய் சொல்றாங்க. நான் ஏன் பொய் சொல்லணும்? இவன் தான் பொய் சொல்றான். என்ன காதலிச்சிட்டு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். இதுக்கு நீங்க தான் மேடம் ஒரு நியாயம் சொல்லணும். அக்கா, இதுக்கு ஒரே வழி போலீஸ்க்கு ஃபோன் பண்றதா. அவங்க வந்து விசாரிக்க விதத்துல விசாரிச்சா யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சிரும். போலீஸ வர சொல்லுங்க. எனக்குலாம் அவன் பயம் இல்ல. இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்க்கா. மேடம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ் ஃபோன் பண்ணாதீங்க. ஏன் வேணாங்கிற? நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். நானா இதை செய்யல. ஒருத்தர் என்ன இப்படி நடிக்க சொன்னாரு, அதான் வந்து நடிச்சேன். நடிக்க சொன்னாங்களா? யார் நடிக்க சொன்னது? நவீன் ஒருத்தர் தான் எனக்கு நிறைய பணம் கொடுத்து இந்த மாதிரி பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அங்க போய் நான் சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணுன்னு சொன்னாரு. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து நடிச்சேன். நீங்க என்னடானா போலீஸ் கிலிஸ்னு பயமுறுத்துறீங்க. அதான் எல்லாம் உண்மையா சொல்லிட்டேன். என்ன விட்டுருங்க மேடம், ப்ளீஸ். அக்கா, அந்த நவீன் என்ன வேலை பார்த்திருக்கான்னு தெரியுதா? இந்த மாப்பிள்ளை மேல பொய்யா பழிய சுமத்தி கல்யாணத்தை நிறுத்தி அவன் துர்காவை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான். அந்த கேடு கட்டவன் வெளியில இருந்தா இவ கல்யாணம் நிம்மதியாவே நடக்காது. அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சாதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். கம்ப்ளைண்ட் ரெடியா இருக்கு, இந்தாங்க. சரிங்க மேடம், நான் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன் மேடம். வரேன் மேடம்.